ஓம் விஷ்ணு ஓம் சிவாய ஓம் விஷ்ணு நமோ தத்விஷ்ணா பரம்பரா. பொண்ணோட தோப்பனாரை கூட்டிட்டு வாங்கோ. கன்னியாதானம் பண்ண நாளி ஆயிடுத்து. இப்ப ரூபியோட அப்பாவை கூப்பிட முடியாது, ஏன்னா அவர் இப்ப இங்க இல்ல. நான் வேணா கன்னியாதானம் பண்றேன். இல்ல இல்ல, பொண்ணோட தோப்பனார் தான் கன்னியாதானம் பண்ணணும். ஒருவேளை பொண்ணோட தோப்பனார் இல்லைன்னா பொண்ணோட சித்தப்பா பெரியப்பா யாராவது கூப்பிடுங்க. ரூபாமா, அப்பா அப்பா, ரூபாமா, அழாதம்மா. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுப்பா, நீங்க கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு. என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நீங்க வருவீங்கன்னு. நானா உன்னை தேடி வரலம்மா. நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் சொன்னதுனால தான். அது யாருப்பா? அங்க இருக்காரு பாரு. நேத்து காலையில என் வீட்டுக்கு அவர் வந்தாரு. நாளைக்கு உங்க பொண்ணு ரூபாவுக்கு கல்யாணம் சார், ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல உங்களை இங்க அனுப்புனது யாருன்னு சொல்லுங்க. ரூபாவோட அம்மாவா? யாரும் என்ன அனுப்பல. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுறதுக்காக இங்க வந்தேன். இங்க பாருங்க சார், எல்லா பொண்ணுங்களோட ஆசையும் அவங்க கல்யாணத்தப்போ அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணுங்கிறது தான். அப்புறம் அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாதான் அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். ரூபா தான் ஆசைப்படுறா. இதுல எந்த தப்பும் இல்லையே சார். உங்க மனைவி மேல உள்ள கோபத்துல நீங்க உங்க மகளை தண்டிக்கிறீங்க. நாளைக்கு அவ புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசி வரை இந்த விஷயம் அவளை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்க அப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணலன்னு. உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஆசைப்படுறேன்பா, மனசார ஆசைப்படுறேன். அப்படின்னா நாளைக்கு வந்து அவளுக்கு கன்னியாதானம் பண்ணி வைங்க. இதுதான் அவ வாழ்க்கையோட மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். அவர் தாம்மா என் கண்ணை திறந்தாரு. எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்ல. கூட பிறக்கலன்னாலும் நீதான் என்னுடைய அண்ணன். இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஏய் பரவாயில்ல. இதத்தான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய பரிசா நினைக்கிறேன். உங்களால தான் என் அப்பா இங்க வந்திருக்காரு. உங்களுடைய இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு. அண்ணன்னு சொல்றல, அப்புறம் நன்றிலாம் எதுக்குமா? முகூர்த்த நேரம் முடிய போகுது, போமா. ஜீத், உங்களுக்கு சண்டை போடுறது மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மனுஷன்னு இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரூபாக்கும் அவ அம்மாக்கும் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும். அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? வாடா. இதுதான் அவளோட சைக்கிளு, சாந்தினியோட சைக்கிள். அப்போ அவளும் கண்டிப்பாக காலேஜுக்குள்ளே தான் இருப்பா. நீங்களா? நீங்க என்ன தேடிக்கிட்டு என்னோட காலேஜுக்கே வந்துட்டீங்களா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எப்போ உன்னை பார்த்தனோ என் இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு, நெட் லூஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சா? ஆமா.
ஆனா உங்களை பார்த்தா ஏதோ காதல்ல முழுகி போன ஆள் மாதிரி தெரியுது. முழுகிறது மட்டும் இல்ல உண்மைதானே? முழுகி நான் செத்தே போயிட்டேன்ப்பா. ஆனா நெட் ஜாம் ஆயிடுச்சு. ஆனா இன்ஜின் மட்டும் சும்மா சூடாவே என்ன இருக்கு. சூடாயிடுச்சா? அப்ப பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்போ நமக்கு வைப்ரேஷன் வந்திருக்குமே. எப்படி? அது ஷாக் அடிச்சு. எலக்ட்ரிக் ஷாக்கா? இல்ல, சாந்தினியோட ஸ்பெஷல் ஷாக். அது என்னது? நான் சொல்லி தரேன். முதல்ல கண்ணை மூடணும். கண்ணை மூடணுமா? என்னோட மெக்கானிக். என்ன மருமகளே, என்ன லேட் ஆகுது? இங்க பாரு பிரியா, என்னப்பா? இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய முக்கியமான நாள். உண்மைதாம்மா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூப்பா. அதெல்லாம் தெரியாது, நீ என் கூட வந்தே ஆகணும். இல்ல நான் என்னாச்சுமா? விட மாட்டேன். அப்பா இவன் நம்ம கூட வர மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்றது? லிட்டில் பிரின்சஸ், நீ எப்படி தனியா இருப்ப? இல்ல தாத்தா, நான் வரல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பரவாயில்ல அண்ணி, அவ இங்கே இருக்கட்டுமே. பிடிக்கலனா வர வேண்டாம். அவ சரியா தான் சொல்றா. அதுவும் இல்லாம நம்ம போக போற இடம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அது இல்லப்பா, இவளை எப்படி தனியா வீட்ல விட்டுட்டு போறது? அண்ணி, அவ எப்படி தனியா இருப்பா? அதான் ஜீத் இருக்காருல்ல. ஆனா ஜீப். அவ சொல்றது சரிதாம்மா. நம்ம ராம கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். அவ இங்கேயே இருக்கட்டும். ஜீத், சொல்லுங்க சார். இங்க வாப்பா. அப்பா என்னப்பா நீங்க ஏன் இப்படி நீ பண்றீங்க? எதுக்கு கவலைப்படாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுமா. ஆமா சொல்லுங்க அண்ணி. இங்க பாரு, நாங்க கொஞ்சம் வெளியே போறோம். பிங்கி தனியா இருப்பா. அவளோட டீச்சர் வருவாங்க. நீ கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்க. நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிங்க சார். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வெரி குட். பிங்கி, நீ சீக்கிரமா உள்ள போ. சொல்றேன்ல, உள்ள போ. சரி வாங்க போலாம், வாமா. ஓகே. இதோ வரேன். ஷோ, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சீடி எங்க வெச்சேன்னு தெரியலையே. அத நான் கீழே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏ லா 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 லா. அம்மா. பிங்கி, 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 பிங்கி. சிஸ்டர், சொல்லுங்க. பிங்கி எப்படி இருக்கா? டாக்டர் உள்ள இருக்காரு. அவர் வந்து எல்லாம் சொல்லுவாரு. சரி.